போன கிளாஸ் கல்குலாவை ஆரம்பிச்சிட்டோமா சட்டத்தை? Ustaz Tua Pakan. ஓகே. Hola Ustaz. ஸ்டார்ட். Wallahu min waraihim muhit. ரெண்டாவது. وعاد وفرع وف وعاد وفرعون பியூர் பில ரா பில وإخوان வள்ளிதான் இல்லையே. وعاد وفرعون பியூர். وإخوان لوط. நீங்க ராட சட்டத்தை படிச்சுட்டு அங்க வந்துக்கிறீங்க அப்படித்தானே? இப்ப இது பில ராட சட்டத்தை படிச்சுட்டு தான் கல்குலாக்குள்ள வந்துக்கிறீங்க அப்படித்தானே? படிக்கலையா? அப்ப சரியா வரும். وعاد وفرعون وإخوان لوط. எங்க இக்கு வஃபீர் ஆவுனேண்டு ஆகிக்குது. இது பெரிய பிரச்சனை. وعاد وفرعون وإخوان لوط. லூப்பு. இந்த காவை சத்தமா கலக்கணும். லூப்பு. وعاد وفرعون وإخوان لوط. மூணாவது. وإن مسه الشر فيعوس பிழை قنوط. பிழை பிழை. நிறைய பிழை வருது. இப்படி போல வரப்படாது ஒரு பாடத்துல. இருந்தா பிரச்சனை. இது ஹோம்ஒர்க் தந்த வசனங்கள் அப்படித்தானே? ரெடி ஆயிட்டு வாங்கணும் சொல்லி. و- وإن مسه الشر فيئوس قنوط. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு அழித்த சவுண்ட் கூட. பட் ஷர்ரு எல்லா சீனையும் உச்சரிக்கணும். தெளிவா எல்லா சீனையும் பேலன்ஸ் பண்ணணும். சில சத்துக்களை உச்சரிக்கிறதுல ஊண்டி உச்சரிச்சு, சில சத்துக்களை மேலோட்டமா உச்சரிக்கிறது இல்லாம சத்துகள் எல்லாத்துலயும் ஊண்டி உச்சரிக்கிற ஒரு இடத்துக்கு போகணும். وإن مسه الشر فيعوس ம் 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 திரும்பி பைய قنوط. ஹவுஸ்ன்னு ஆயினுக்கு போகுது. وإن مسه الشر فيئوس قنوط. பெரிய கலக்கி ஓதுறதுல கல்கலா கொப்புராண்டா என்ன சொல்லுவாங்க? சத்தம் போடாம வாய்க்குள்ள மட்டும் உங்களுக்கு மட்டும் விளங்குற மாதிரி கலக்கி ஓதுற அப்படியா? இல்ல. அப்ப அது நடக்கணுமே. و- وإن
الشر فيئوس قنوط பரவாயில்ல. நாலாவது ألا إنه بكل شيء محيط திருப்பி வருங்க. ألا إنه بكل شيء محيط ஐந்தாவது. فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا ஒரு சொல் வச்சு ஓதையில إلى ஒரு சொல் ஓதப்படுதல் கூடாது. வாவுல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு சொல் ஓதுறதுங்கிறது பிழை. فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط அதே பெரிய தாவ கலக்கணும். சியோப்பு. فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط குறிப்பாக கடைசியில வருகின்ற பாக்கள் யுப்பு என்று அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து நீ ஓதுறதை வெளிப்படுத்துறது முக்கியமான தேவை. முஹீத்து, கனூத்து, லூத்து, லூத்து, லூத்து என்று சொல்லி உங்களுக்கு மட்டும் கலக்கிறது சத்தத்தை வெளியால அழுத்தத்தை கொடுக்க அமைகிறது பெரிய பிள்ளை. ஏனால் இது கல்கலா குபுரா என்று வார நேரம் பெரிய அழுத்தத்தை கொடுத்து ஓத வேண்டிய பாடம். சரி, ரெண்டாயிரம் திருப்பி வாங்க. பிள வரப்படாதான். பிள வந்து அடுத்தது போயிடாது. கலைக்கு ஓரதுலையும் பெறப்படாது, மற்ற விஷயங்களும் பெறப்படாது. ரெண்டாவது. وعاد وفرعون وإخوان لوط ம் وإن مسه الشر فيئوس ஷர்ரு பெல. ஷர்ரு பெல. அது வலினம் இல்லையே. ஷர்ருன்னு வலினம் இல்லையே. நாவானது எங்க இருக்கணும் வலினம் உச்சரிக்கிற நேரத்துல? எப்படி செய்யணும்? வல்லினமாக உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல ராவானது வல்லினமாக உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல நாவானது எங்க இருக்கும்? நாவின் முன்பகுதி வந்து மேல் மேல் தொண்டை மேல் தொண்டையோ முன்னுக்கா பின்னுக்கா? அது சொல்லணும். முன்னுக்கு வல்லினம் என்று உச்சரிக்கிறதுல முன்னுக்கிக்கணும். அப்படிதானே? ஓ, ஆஹ் இப்பதான் இல்ல விளங்குது இல்ல எங்க எங்க பிரச்சனை விளங்குது. இப்பதான் இல்ல இப்ப விளங்குது எங்க பிரச்சனை. செல்லுத ரெக்கார்ட போய் கேட்டு பார்க்கணுமா? இதையும் கேட்டு பார்க்கணும். ரா படிச்சது போய் தேடி பாருங்க எங்க இது எங்க வைக்கணும். அது சரி, இப்ப எல்லாம் மறந்து போயிடுச்சு. எங்க ஈக்கணும்? நான் டவுட் ஆயிட்டு. இங்கதான் பெரிய பிரச்சனை. இப்பதான் படிச்சுட்டு ராவை முடிச்சிட்டு இப்ப ராவை முடிச்சிட்டு இப்பதான் கல்கலவில் வந்து முதலாவது ராட சட்டம், அதுக்கு ஒரு சத்து செய்யப்பட்ட நூன் மீண்டது, அதுக்கப்புறமா தான் கல்கலக்கு வந்தீங்க. அதுக்கெல்லாம் ரா மறந்தா ராட வல்லினத்துக்கு எங்க ஈக்கணும்?
எப்படியே இருக்கணும். ஷர்ருல ரா வந்து மெல்லினம் எப்படியா? இல்ல வலி. வல்லினம். வலிந்து எங்க ஈக்கணும்? அது தெரியாது அப்படியா? ஞாபகம் இல்லையா? தொண்டையில படமெல்லாம் போட்டு இருந்து. வேலை படிச்சது. அப்ப போயிட்டு தேடிதான் பார்க்கணும். அதுக்கு வழி மருந்து ஆயித்தான். நாளா வாங்க பாவம். நான் சரியா வரும் மிஸ்டர். மூணாவதுயா? ஓ, எனக்கு சரியா சொல்லணும் மூணாவது, அப்புறம் சரியா ஓதலாம். சொல்லலாம் ஓதலாவே. ஒரு விஷயத்த நீ சரியா விளங்கினாதான் நீங்க ஓதுறது சரியா போயான்னு சொல்லி உங்களும் ஜட்ஜ் பண்ணிலும், கேட்கிற எங்களுக்கும் ஜட்ஜ் பண்ணிலும். விஷயம் எப்படி வருமென்றே தெரியாது, சரியா ஓதுறேன்னு அர்த்தம் அது. இப்படி பாருங்க, இந்த ராவுக்கும் இந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு சொல்லுங்க. ராட வல்லினத்துக்கு மெல்லினது உள்ள வித்தியாசம் என்ன? தொண்டையிட பகுதியும் நாவினுடைய பகுதியும் படுறதுக்கு ஆஹ் ரெண்டையும் மோதி பாது. மெல்லினத்துக்கு ஆஹ் தொண்டை இந்த தொண்டையோட முன்பகுதி படணும். ஹம் தொண்டையிட மேல் பரப்பிட முன் நாவின் பகுதி படணும் முன்பகுதி அப்படியா? வந்து நாவோட முன்பகுதி வந்து மேல் ம் இந்த முன்மேல் பகுதி மேல் தொண்டையோட முன்பகுதியில படுறது மெல்லினம். மெல்லினம். அதாவது அப்ப நீங்க ரெண்டாவது ஓதி திருப்பி ஒரு கோதம் ரெண்டாவது பார்ப்போம். وعاد وفرعون وإخوان لوط. அதுல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு இது. திருப்பி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ராட இந்த மெல்லினத்துக்கு எது படணும்? நாட நாவின் முன்மேல் பகுதி மேல் தொண்டையோட முன்பகுதியை தொடரும். இப்போ உங்களோட நாவினுடைய முன் மேல் பகுதி படல்ல. அதான் அதுல உள்ள ஆன்சர். நீங்க பட வச்சுக்கிறீங்க நாவினுடைய முன் பகுதியினுடைய ஓர பகுதியை. இதெல்லாம் படம் போட்டு காட்டியாச்சா? நாவினுடைய முன்மேல் பகுதி படணும் இந்த பகுதி. நீங்க படம் வைக்கிறீங்க இத. பியர் பியர் விலங்குதா செல்றது. இந்த பிரச்சனை இல்லை. ஆ وعاد وفرعون وإخوان لوط. ம் திருப்பி வாங்க. பெரிய பிரச்சனையா இது ராட. ம் وعاد وفر பியர் என்று வரையனாது. وعاد ஆ திருத்துங்க திருத்துங்க. وعاد وفرعون وإخوان لوط. என்ன பெண்ணாலே இப்போ ரெண்டு தானே திறந்து பார்த்த அப்படியா? இதான் விளங்குற ஓதல். ஒருத்தர ஓதல் சொல்லி காட்டும். நீ வாயில பேச தேவையில்லை, உங்களோட ஓதல் உங்களோட சொல்லி காட்டும். நீ கடைசி என்னத்தை பாத்துக்கிறீங்க, எப்ப ரெடி ஆகிறீங்க, என்ன பிரச்சனை ஆகிக்குது, எல்லாத்தையும் சொல்லி காட்டிடும். உங்களோட ஓதல் ஒரு வசனம், நான் 4 வசனம் தந்திக்கிறேன், 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுது என்றால் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல, எப்படி வரும் என்கிற ஐடியா எடுக்கல, என்ன மாதிரி ஓதுறேங்கிற யோசனையோட போன கிளாஸ் ரெக்கார்டிங் அல்லது படிச்ச விஷயங்களை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகலைங்கிறத காட்டுது. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி. அப்படிதானே? நீங்க தான் ஓதினா, நான் ஓதல. நீங்க ஓதுனது நான் சொல்லி தந்தேன், அவ்வளவுதான். இப்ப வாங்க 3வது பாப்போம். இப்ப சொல்லுங்க وإن வெயிட் வெயிட் ராட வல்லினத்தை சொல்லுங்க. இப்ப எப்படி வரும் அது போல ஓதும். இப்ப ராட மெல்லின்னு சொன்னீங்களே இப்ப. அங்கால அடி இங்கால அடி கொஞ்சம் வந்து அப்படி கொலையாகி இப்படி சரியாகி வந்துட்டு இப்போ ஓத போகல வந்த பிள்ளையும் விளங்கிட்டு சொல்றது ஒரு மாதிரிக்கு ஓதுறது ஒரு மாதிரிக்குது. தட்டு தடு மாதிரி சொல்லி தந்திக்கு இப்ப நீங்க பிடிச்சு கொள்ள நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். நீ இப்படி மாட்டினா நீ என்ன செய்யணும்? ராட மெல்லினமான பாடமைக்கு தானே அங்க திருப்பி நீங்க போகணும்.
இப்ப இந்தங்கன்னு நீங்க மாட்டிக்கிறீங்க எப்படி? சுக்கூன் செய்யப்பட்ட ராளவார மெல்லினம், அப்படித்தானே? இந்த மாதிரியான உதாரணங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிறா இல்லையா? படிச்சு. படிச்சு அந்த உதாரண வசனங்களுக்கு போய் தான் நீங்க இதை திருப்பி சரி செஞ்சு வரணும், அப்பதான் இது மறக்காது. அல்லது குர்ஆன்ல நீங்க ஓதுற குர்ஆன்ல இந்த மாதிரி வசனங்களை தேடி எடுத்து புறக்கி அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பிடிச்சு கொள்ள வேண்டி வரும். அல்லது திரும்பி மறந்துடுமா, அடுத்த கிளாஸ் திருப்பி இதே பிரச்சனை எனக்கு மாட்டுவீங்க. அடுத்த கிளாஸ் இல்ல, இது போற ராட சட்டம் எப்படியுமே நான் பார்க்கத்தான் வேணும். எந்த சட்டத்துக்குள்ள புகுந்தாலும் ராவ விட்டு உடையல, ஏன்னா ரா படிச்சாச்சு. ஹை, அதை பார்த்துங்க. டைம் மூணாவது இப்ப என்ன விஷயம்? அஹ் நாவிட முன்பகுதி வந்து தொண்டட நடுப்பகுதியில நாவினுடைய முன்பகுதி என்று சொல்லல, அது நாவுக்கு இரண்டு வகையான முன்பகுதி இல்லை. நாவினுடைய முன் மேற்பரப்பு இருக்குது, நாவினுடைய முன் ஓரப்பகுதி மிகுது. முன்பகுதி அது முன்பகுதி இப்ப நீங்க சொன்னா இது அவலம் படணும், அப்படி சாத்தியமே இல்லை ஓதுறதுல. இது அவலத்தையும் கூட பட வைக்கணுமா? ஏதாச்சும் ஒண்ணுதான் பட வைக்கணும். மேல் முன்பகுதி. மேல் முன்பகுதி பாத்தீங்களா? மேல் முன்பகுதி வந்து ஆஹ் எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? சொல்லி முடியுங்க. மேல் முன்பகுதி வந்து தொண்டை நடுல போய் படணும், அப்படியா? சாத்தியமாகுமா? அது பட வைக்கணும் அப்படி. அந்த படுறத்தோட ரா உச்சரிச்சு காட்டுங்க வேலுமெண்டா. நீ சொன்னது போல ராவினுடைய, அப்ப நான் ப்ளூ கலர்ல போட்டு காட்ட, நீ சொன்ன இடம் இந்த பகுதி, அப்படித்தானே? சவுண்ட காணும். ஆமா, மைக்கோ என்னமோ தெரியா கேட்ட சொல்லிங்கண்ணா. இந்த பகுதி படையிலுமா பேத்திட்டு பட்ட ராட சவுண்ட் வருமா முதலாவது? தொண்டை நடுப்பகுதியில பேத்திட்டு நாவினுடைய மேல் பகுதியை பட வச்சா ஓதையிலுமே மோதாது. பாத்தீங்களா? பேசுற பேச்சுக்கும் சொல்ற விடைக்கும் மோதலுக்கும் சம்மந்தமே நவை. இந்த ராடேஜ்ல போயிட்டு பாருங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்பி பட்டிக்குதா உங்களுக்கு வந்துக்குதா ராட? அந்த போட்டோ எல்லாம் அமைக்கும், போயிட்டு பாருங்க ராக்கு எப்படி வரும், எங்க படுது. இது பெரிய பிரச்சனை. இப்படி வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போட்டு போட்டோஸ் எல்லாம் வந்துக்குமே, மேலுக்கு இது கீழுக்கு போறது, கீழே இருந்து மேலுக்கு வர்றதெல்லாம். ஹயர் ஹயர், இதுக்கு மேல உங்களுக்கு கஷ்டப்படப்படாது. நீ போயிட்டு பார்க்கணும், ராட முழுமையான விஷயத்த பார்க்கணும். இன்றைய பாடத்துல விடப்பட்டிருக்கிற பிழைகள், தவறுகள், தப்புகளை பார்க்கணும். அடுத்த கிளாஸ் வந்து இவ்வளவு பேசுறதுக்கு கேள்வி எதிர் வைக்காம எனக்கு இதை ஓதி காட்டணும், அப்பதான் அடுத்த ஸ்டெப் போகலாம். அல்லது இல்லை அப்படி நாங்க ஒரு தேக்க நிலையில அப்படி நிக்க வேண்டி வரும், அது உங்களோட தான். ரெடி ஆயிப்பா.